வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கருவாட்டு தொக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க, தொக்கு சூப்பராக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். சரிங்களா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியணும். சரிங்களா? நல்லா வெடித்து வரணும், அந்தளவுக்கு வெயிட் பண்ணிட்டோம். இது சோம்பு போட்டால் வாசனை நல்லாயிருக்கும். சரிங்களா? சோம்பு நல்லா கடுகோடு மிக்ஸ் ஆகணும். சரிங்களா? அது மாதிரி போட்டு ஒரு பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அந்த பூண்டை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண அந்த பூண்டு நல்லா பொரியணும். சரிங்களா? பச்சை வாசனை போகிற வரைக்கும் பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். சைட் பை சைடில் சாப்பாடும் வச்சுருக்கேன். அடுப்பில் சாப்பாடும் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நம்ம வீட்டில் கருவாட்டு தொக்கு, சாதம் ப்ளஸ் ரசம். இன்றைக்கி சமையல் மதிய சாப்பாடு. வெங்காயம் கருவாட்டு கூட மிக்ஸாக ஒரு மாதிரி உருளைக்கிழங்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி தான் கருவாட்டு தொக்கு செய்ய போகிறோம். கருவாடு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவாடு, அது என்ன கருவாடு, கோலக்கருவாடு. இது ஊற வச்சுருக்கேன், பிச்சு போட்டு ஊற வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் ஊறட்டும். சாதம் வெந்துட்டுருக்கு, இதுவும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா ப்ரௌன் டிஷ்ஷாக வரணும், நல்லா பொன்னிறமாக வதங்கணும். சரிங்களா? வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் வெங்காயத்துக்கு கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கிடும். அதனால தான் வெங்காயம் வதங்கும் போது சால்ட்டு போடணும். தக்காளி கூட சேர்க்கக்கூடாது வெங்காயத்து கூட, ஏன்னா அது தண்ணி விடும் இல்லையா? தக்காளி தண்ணி விடுறதால் வெங்காயம் வதங்க லேட் ஆகும். சாதமும் கொதிச்சிட்ருக்கு, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அப்படியே ஒரு கிளறிட்டு விட்டுடணும். வெங்காயம் வதங்கட்டும். சரிங்களா? வெங்காயம் வதங்கட்டும். சாப்பாடும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓரளவு 90% வெந்திருக்கு. ஓகேங்களா? கருவாட்டு தொக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வதங்கிடுச்சுல. இந்த மாதிரி வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கிடுங்க. பச்சை நேரத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வெங்காயம் நல்லா இருக்காது, தொக்கு நல்லா இருக்காது. நல்லா வதங்கணும். சாப்பாடும் நல்லா வெந்துருச்சு, மேலே வந்துடுச்சு. சின்ன குண்டால தான் வடிப்போம், 2 பேருக்கு தானே கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வதங்கிடுச்சுல, அதனால இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இந்த வெங்காயமும் தக்காளியும் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு வேகணும் இல்லையா? நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். சரிங்களா? அதனால் நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம். அப்போ ஆவியில் நல்லா வேகும். சாப்பாடு வெந்துருச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வெந்துருச்சானு. ஓகே, பரவாயில்ல, வெந்திருக்கு. தக்காளி கொஞ்சம் வேகாத மாதிரியே இருக்குது. கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வேக வச்சுட்டு பார்ப்போம். 5 மினிட்ஸ் ஆகுது. காக்கா எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்குவாங்க சமைக்கிற நேரத்தில். நம்ம கிச்சன்லேருந்து பாருங்களேன், வியூவு பீச்லாம் இருக்கும். இங்கே ஒரு கோவில் இருக்குது,
கேள்விப்பட்டிருப்பீங்க, கருணேஸ்வரர் டெம்பிள். அந்த டெம்பிள் இப்படி தான் இந்த பக்கம் இருக்குது. நேராக போனால் பீச்சிலேருந்து நம்ம வீட்டிலேருந்து பீச் கிட்ட தான். நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு ஊற வச்சுருக்க கருவாடு ஆட் பண்ணிட்டாச்சு. கருவாடு ஆட் பண்ணி ஒரு கிளறிக்கலாம். ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம உப்பை பார்த்து தான் சேர்த்துக்கணும். சரியா? ஏன்னா நம்ம கம்மியாக தான் உப்பு சேர்த்தோம். ஏன்னா கருவாட்டில் உப்பு போட்டிருப்பாங்க. அதனால் லாஸ்ட்டாக கூட எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. நல்லா தெரியும், பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். வெங்காயம் நல்லா சுருண்டுருச்சு. தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சுருண்டுருச்சு. நல்லா கருவாடும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இந்த 3 கூடவும் வெங்காயம், தக்காளியும், உருளைக்கிழங்கு 3 கூடையும் உருளைக்கிழங்கு கருவாடு நல்லா பிரண்டு வரணும். எண்ணெயிலேயே தண்ணி சேர்க்காம பிரண்டு வரணும். அதுக்கப்புறம் தூள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வீட்டில் அரைச்ச சாதாரண குழம்பு தூள் தான். சரிங்களா? இது பண்ணிட்டு தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி ஒரு கிளறிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படியே ஒரு கிளறிட்டு தண்ணி கொஞ்சம் பக்கத்தில் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் கருவாட்டு தொக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். எடுத்து காமிக்கும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு தெரியுதா? எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்ட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுலேயும் காம்பினேஷன் தெரியுதா? உருளைக்கிழங்கு வெங்காயமே தெரியல, தக்காளியும் தெரியல. நம்ம போட்ட உருளைக்கிழங்கும் கருவாடு தான் தெரியுது. ஏன்னா அது கருவாட்டு கூடையும் உருளைக்கிழங்கு கூடையும் இந்த வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகி இன்னும் போல் கலந்து வச்சு நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க சாப்பாடு போட்டுக்கலாம். ஒயிட் ரைஸு நல்லா சூடாக சோறு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க கருவாட்டு தொக்கு சேர்த்துக்கலாம். சூப்பரான தொக்கு போட்டாச்சு. அப்புறம் ஒரு கிண்ணத்தில் நம்ம எப்பயுமே குழம்புலாம் கிண்ணத்தில் தாங்க ஊற்றி வைப்போம். சாப்பாடு கூட ஊற்ற மாட்டோம். கிண்ணத்தில் ஒரு ரசம் தேவைன்னா எவ்வளோ வேணுமோ சாப்பிட்றவங்க சேர்த்துக்குவாங்க.